ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சாரியில் 2 குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க. 2 வயசு குழந்தைக்கு ஒன்று, 4 வயசு குழந்தைக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க. அதுதான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே கிளாரிட்டியாக சொல்லியிருக்கேன். இது அதில் உள்ள முந்தானி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாரீ சாண்டல் கலர், அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர் முந்தானி கொடுத்துருந்தாங்க. இதில் அதில் உள்ள ப்ளவுஸ் பிட்டு அதையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே உள்ள பாட்டமுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கர்ட்டு தான் ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம். எடுத்தோடனே அதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனானது. அதுக்காக சாரீலேருந்து இவ்வளோ இன்ச்சஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 11.5 இன்ச்சஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இடுப்புக்கெல்லாம் அந்த பட்டி வைக்கணும், அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு 11 இன்ச் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாரியை ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். நல்லா எத்தனை ஃபோல்டு பண்ண முடியுமோ அதுமாரி பண்ணிக்கிட்டு கட் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கிட்டேன். ஹைட்டு 2 வயசு குழந்தைக்கு 18 இன்ச்சு ஹைட்டு. ஓவராலாகவே இடுப்புலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் 18 இன்ச் அளவு தான் குழந்தைக்கு. பாவாடை சட்டைனா கீழே தர வரைக்கும் தான் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் 18 இன்ச் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். மேலே பட்டி வச்சா கீழே கொஞ்சம் பரலாக இருக்கும். அதனால் கரெக்டாக நான் அந்த சேம் சைஸ் எடுத்துக்கிட்டு, பாவாடை சட்டைக்கு கொஞ்சம் கீழால் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சேம் சைஸ் எடுத்தது காரணம் பட்டி கொஞ்சம் இறங்கி வந்துடும். அதனால் கரெக்டான ஹைட்டை எடுத்துக்கிட்டேன், 18 இன்ச்சஸ்ஸு. இது ஒரு குழந்தைக்கு 2 வயசு குழந்தைக்கு இந்த பாவாடை தைச்சிடலாம். இதில் அந்த சாரியை கட் பண்ணதை 2ஆக கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஒன்று பாட்டமில் ஒன்று வச்சிடலாம். இது ஒரு குழந்தைக்கு. இன்னொரு பேலன்ஸ் மேலே இருக்கிற பீஸை இது இன்னொரு குழந்தைக்கு, 4 வயசு குழந்தைக்கு. அது இந்த பிள்ளைக்கு ஹைட் 20 இன்ச்சஸ்ஸு. இதுங்க 20 இன்ச்சஸ்ஸு. மொத்தமாகவே 27 இன்ச்சஸ் இருக்குது. இந்த குழந்தைக்கு டாட் வைக்கலாம். வளர பிள்ளைங்கிறதுனால டாட் வைக்கலாம். ஒரு குழந்தைக்கு தான் நான் டாட் வைக்க முடியும், 2 பேருக்கு வைக்க முடியாது. இந்த குழந்தைக்கு வைக்கலாம். இப்போ இப்படி தான் டாட் வைக்க போகிறோம் நம்ம 2வது குழந்தைங்களுக்கு. நான் ஒன்று தான் இதில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன், இன்னொன்று இதே மெத்தடில் வைக்க போகிறோம். இது டாட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இது பாருங்கள், 4 இன்ச் டாட் வைக்கிற மாதிரி வந்துடும். பாருங்கள், 4 இன்ச் டாட் வைக்கிற மாதிரி வந்துடும். ஃப்ரண்ட்டில் 4, பேக்கில் 4 வந்துடுது. அதுலேயே மொத்தம் லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணால் 3.5 7 வந்துடும். அப்போ குழந்தைக்கு 20 கரெக்டாக இருக்கும். ஆக்சுவல் சைஸ் அந்த குழந்தைக்கு 4 வயசு குழந்தைக்கு 20 இன்ச்சஸ்ஸு. மேலே பட்டி வச்சா கரெக்டாக வந்துடும். இப்போ பட்டியை தான் கட் பண்ண போகிறோம். பட்டி 4.5 வச்சுக்கிட்டேன். கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் வச்சுக்கிட்டேன் 4.5. அதை ஃபோல்டு பண்ணணும் இல்லையா, ஃபோல்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். 2.25 இருக்கும், 2 to 2.25 இருக்கும். அதனால் 2 குழந்தைக்கும் இதில் பட்டி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாதி அதை தான் பட்டியாக எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக 2 ஃபோல்டு பண்ணியிருக்கோம். பட்டிக்கு 15 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம் லென்த்து. 2 குழந்தைக்கும் சேமாக தான் எடுத்திருக்கோம். ஹிப்பு ஏன்னா கொஞ்சம் லூஸ் வைக்கணும், அதனால் 2 பேருக்குமே ஒரே லூஸ் தான் வச்சுருக்கோம். இது ஏன் 2 பேருக்கும் ஒரே லூஸ் வச்சுருக்கோம் காரணம், 2 பேரும் ஒரு வயசு இடையில 1 வயசு 2 வயசு டிஃப்ரெண்ட்னா அந்தளவுக்கு வராது, உடம்பும் வராது, அந்தளவுக்கு ஹைட்டும் வராது. 2 பேருக்கும் ஓரளவு சேம் தான் வரும், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். உடம்பு மட்டும்தான் லைட்டாக 1 இன்ச்சு பெரிய பொண்ணுக்கு ஹைட்டும், 2 இன்ச்சு அந்த ஹைட்டும், உடம்பு 1 இன்ச்சு ஹைட்டும் வந்துச்சு. 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது பெரிய பொண்ணுக்கு ஹைட்டு 2 இன்ச்சும் உடம்பு 1 இன்ச்சு தான் இருந்தது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் உள்ள பார்டரை தான் நம்ம ஹிப் பெல்ட்டாக மேக் பண்ணியிருக்கோம். இதில் வர இந்த இடுப்புக்கு வர பட்டியை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அந்த சைடில் இருக்கிற பார்டரை தான் 2 குழந்தைங்களுக்கும் நம்ம இடுப்பு பெல்ட்டாக மாற்றிருக்கோம். இப்போ இதுதான் 2 குழந்தைங்களுக்கும் பட்டியாக எடுத்துக்கலாம் பாவாடைக்கு. இப்போ லைனிங் நான் 5 மீட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா கேன் வைக்க சொன்னாங்க, அதனால் 5 மீட்டர் எடுத்திருக்கேன். 5 மீட்டரில் அந்த 2மே ஈக்குவலாக தான் கட் பண்ணி அவங்க ஃபோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. லைனிங்னாலே ஃபோல்டு பண்ணி தான் இருக்கும். அந்த ஈக்குவல் லைனில் கரெக்டாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். 2 குழந்தைங்களுக்கும் 5 மீட்டரை லைனாக ஃபுல்லாக 5 மீட்ரு வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக லைனாக 5 மீட்டரையும் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதும் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். இல்லை நான் ஸ்டிச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நிறைய இதில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு சரியில் தான் 2 குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுமாரி அம்மாவுக்கும் குழந்தைக்கு அதுமாதிரி ஸ்டிச் பண்ணுறோம், எல்லாமே ஸ்டிச் பண்ணுறோம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஈவனாக 5 மீட்டரை அப்படியே கட் பண்ணியாச்சு. ஒரு பாட்டு கீழே உள்ள பாட்டு ஒரு குழந்தைக்கும், மேலே உள்ள பாட்டு ஒரு குழந்தைக்கும். இப்போ கீழே உள்ள பாட்டை 4ஆக ஃபோல்டு பண்ணி 4 பாட்டாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக் ஒன்று, கேனுக்கு ஃப்ரண்ட்டில் பேக் ஒன்று, இது ஃப்ரண்ட்டு, அப்புறம் ஃப்ரண்ட்டு கேனுக்கு ஒன்று, அப்புறம் இது பேக் கேனுக்கு ஒன்று, அப்படி 4 ஃபோல்டாக எடுத்துக்கிட்டோம். 4ஆக 5 மீட்டர் டிவைட் பண்ணோம் இல்லையா, மேலே உள்ளது ஒரு குழந்தைக்கு கீழே உள்ளது, அதை 4ஆக ஃபோல்டு பண்ணி 4ஆக கட் பண்ணிக்கிட்டு
அப்படி வச்சுக்கிட்டோம். இப்போ கேன் நான் 1 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். அதையும் 4ஆக நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். எப்படின்னா 2ஆக ஃபோல்டு பண்ணி மேலே உள்ளது ஒரு குழந்தைக்கும் கீழே உள்ளது ஒரு குழந்தைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள், இது ஒரு குழந்தைக்கு அது ஒரு குழந்தைக்கு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டை 1 மீட்டர் தான் எடுத்தேன். வேஸ்ட்டாக வந்துட்டு 1 மீட்டர் தான் எடுத்தேன். இதுவே கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து இந்த மேலே உள்ள குழந்தைக்கு ஒரு பாட்டும் கீழே உள்ள குழந்தைக்கு ஒரு பாட்டும் எடுத்தோம் இல்லையா, அந்த ஒரு பார்ட்டை எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணி ஃப்ரண்ட்டு ஒன்று பேக் ஒன்றுன்னு டிவைட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒன்று தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒன்று ஸ்டிச் பண்ணலையா, அதை தான் ஃபோல்டு பண்ணி ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று வச்சுக்கிட்டேன். இந்த 2 ஃபோல்டு பண்ணி ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன். இவ்வளோ சைஸை ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது அது குழந்தைங்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. 2 லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த 2 லைனிங்குள்ளே ஒரு கேன் வரும். அப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்காக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸை ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நடுவில் 2 கிளாத்துக்கும் லைனிங்க்கும் நடுவில் தான் கேன் வரும். குழந்தைங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே சேம் டைம் கிளாத்துக்கும் எந்த டேமேஜும் இருக்காது. ஏன்னா கேன் சென்டரில் வந்துடும். அதுதான் இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லைனிங்கில் கேன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கு லைட்டாக தான் ப்ளீட்டட் வரும். ஏன்னா வந்து 1 மீட்டர் தான் வாங்கியிருக்கோம். லைட்டாக தான் ப்ளீட்டட் வரும் இதில் லைனிங்கில். ஆனால் வந்து இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ப்ளீட்டட் வச்சு, அதாவது பட்டியிலே ப்ளீட்டட் வைக்கும்போது இன்னும் அதிகமாக கேன் வரும். இதில் பார்க்கும்போது என்னடா கேன் வந்து ஃபோல்டே பண்ண மாட்டோம், ப்ளீட்டடே வைக்க மாட்டோம்னு யோசிப்பீங்க. இதில் வந்து வராது. இது வந்து நீட் அதிகம். இதை தான் நம்ம வந்து ப்ளீட்டட் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இதில் பட்டியில் தைக்க போகிறோம். அதனால் அப்போ தான் வந்து நல்லா சுருக்கம் வரும். இது சும்மா அட்டாச் தான் பண்ணுறோம், லைனிங்கோடு சேர்த்து அட்டாச் தான் பண்ணுறோம். இப்போ 2 லைனிங்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வந்து இன்னொரு லைனிங் வச்சு தைச்சிக்கலாம். இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கேன் உருவுறதுக்கு ஈஸி. ஏன்னா வந்து கிளாத்தை வந்து அட்டாச் ஆகிடும். கேன் கொஞ்சம் அட்டாச் ஆகிறது கஷ்டம். அதனால் இந்தமாரி அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு லைனிங்கும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதே சேம் மெத்தட் தான் பேக் சைடும் வரும். இன்னொரு குழந்தைக்கும் அதே சேம் மெத்தட் தான் வரும். ஒரு குழந்தைக்கு தான் ஸ்டிச் பண்ணுறது போட்டிருக்கேன். இன்னொரு குழந்தைக்கும் இதே சேம் மெத்தட். ஆனால் அந்த குழந்தைக்கு டாட் மட்டும் தான் வைப்போம். அது டாட் எப்படி ஃபோல்டு பண்ணணும்னு முதல்கொண்டு சொல்லிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 லைனிங்கையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மெயின் கிளாத்தை எடுத்து ப்ளீட்டட் வைக்க போகிறோம். இதுதான் பட்டிக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சைடு, அதாவது எந்த சைடு நம்ம ரோப் வரப்போதோ, அதாவது எந்த பக்கம் நமக்கு நாடா வரப்போதோ அந்த பக்கம் மட்டும் மடித்து தைச்சிட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து வந்து ப்ளீட்டட் வச்சுக்கலாம். இது வந்து குழந்தைங்கிறதுனால நிறைய இது வருது, நிறைய ப்ளீட்டட் வந்தது. நான் உள்ளே தைச்சி உள்ளே தள்ளி நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு தையலும் போட்டிருந்தேன். ஏன்னா அயன் பண்ண தேவையில்லை. அவங்க ரெடி டு வியர் ஆட்டம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அயன் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம எங்கேயாவது போகும்போது பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போகிற இடத்துல நம்ம வந்து முன்னாடினாலே நம்ம பிரித்து விட்டோம்னா அழகாக இருக்கும். நம்ம அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம அயன் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட் டைம் போடும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஸ்பெஷல் டைமில் நம்ம வந்து அயன் பண்ணி அது திரும்பி கசங்கிறதுக்கு இதேமாதிரி யூஸ்ஃபுல்லானது. அதனால் அயன் பண்ணணும் தேவையில்லை. அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதுமாதிரி ப்ளீட்டட் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். பேக் சைட்லையும் இதேமாதிரி தான் ப்ளீட்டட் வச்சு சேம் தான் அட்டாச் பண்ண போகிறோம் கேனை. இப்போ பேக் சைட்லேயும் இதேமாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரண்ட் சைடு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெத்தட்லேயே பேக் சைட்லேயும் அட்டாச் பண்ணிவிடுங்க. இன்னொரு குழந்தைக்கு இதே மெத்தடில் அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ப்ளீட்டட் வச்சுட்டேன் இல்லையா, ஃபுல்லாக ப்ளீட்டட் வச்சுருக்கேன். நான் ப்ளீட்டடை உள்ளே தள்ளும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ ப்ளீட்டட் வந்தது. குட்டி உடம்புக்கு அவ்வளோ ப்ளீட்டட் வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே சேம் டைம் கேன் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் வச்சாகணும். அதிகமாக வச்சா தான் புஃப்னு தெரியும். எப்படியோ உள்ளே வச்சு ஃபுல்லாக தள்ளி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே சேம் வெளில வந்து விசிபிளாக தெரியக்கூடாது. உள்ளே நிறையா வச்சுருக்கிறது ஈவனாக தெரியணும். அதையும் பார்த்துக்கணும். கண்ட இடத்துல வச்சோம்னா ப்ளீட்டட் வெளில தெரியாது. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதில் கொஞ்சம் பிசு இருந்தது, அதை மட்டும் சரி பண்ணி திரும்பி ஸ்டிச் பண்ணி நோ ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே போட்டுட்டேன்.
அதை பிரிச்சுட்டேன் பாருங்கள். இந்த சைடில் கீழே லைட்டாக பிசுறு இருந்தது, ஏன்னா உள்ளே தள்ளும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. லைட்டாக பிசுறு வந்துடுச்சு, அதாவது பிசுறுனா ஒரு மாதிரி மடிப்பு கிராஸாக வந்துடுச்சு. அதையும் சரி பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். மறுபடியும் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட அந்த பிசுறு இல்லாமல் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். என்ன பண்ணேன், தைச்சிட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ இதில் தான் நம்ம கேன் வச்சுருக்கோம் இல்லையா லைனிங்கோட, அதை அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அயன் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக அயன் பண்ணியிருக்கேன்னு. ஸ்டிச் பண்ணும்போதே அயன் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நமக்கும். இதில் அடியில் ஒரு பெரிய லாங் தையல் போட்டுருவேன். எப்படின்னா 8 நூல் வர மாதிரி தையலை மாற்றி லாங் தையல் போட்டுருவேன். போட்டுட்டோம்னா நம்ம எங்கேயாவது போனால் ஈஸியாக நம்ம வந்து லைட்டாக பிரித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து அதவே பிரிஞ்சிடும், பிரித்து வர மாதிரி இருக்கும். அதேமாரி நான் வந்து கரெக்டாக ப்ளீட்டட் அயன் பண்ணதை ப்ளீட்டடை வச்சு அழகாக ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அவங்க எங்கே போனாலும் அதை வந்து லைட்டாக பிரித்து விட்டாலே போதும், அழகாக வியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க அயன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்பெஷலான மூமெண்ட்டுங்கிறதுனால தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த ஸ்பெஷலான மூமெண்ட்டை நம்ம ஸ்பெஷலாக பார்க்கணுங்கிறதுக்காக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவங்களும் அதேமாரி போகிற இடத்துல போய் பிரித்து விட்டாங்கன்னா மறுநாள் காலையில் சூப்பராக வியர் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் கேனை. அதுக்காக இப்போ வந்து கேனை லைனிங்கோடு அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு இப்போ தான் ப்ளீட்டட் வைக்க போகிறோம். பாருங்கள் ப்ளீட்டட் வைக்கும், இன்னும் கேன் பஃப்னு இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் லைனிங்கோடு வச்சும் போது பஃப்னு இருக்காது, அவ்வளோதான். இதுவே வந்து இப்போ ப்ளீட்டட் வைக்கும்போது இன்னும் பஃப்னு இருக்கும் கேனு. இப்போ அதேமாரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக புதியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கிளாரிஃபிகேஷன் வரும். ஏதாவது அதையும் மீறி டவுட்டுன்னா எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியலன்னா மெசேஜ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும், இல்லை உங்கள் கிட்ஸுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னாலும் என்னை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். வாட்ஸ்அப்புக்கு வேறு ஏதாவது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரேட்டு அமௌண்ட் எல்லாமே சொல்கிறேன். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு பதினதையும் நான் அயன் பண்ணிக்கிறேன். கேனையும் அயன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப புஃப்னு இருந்தால் கஷ்டமாக இருக்கும்னு கொஞ்சம் அயன் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் வந்து எதுவுமே ஸ்டிச்சஸ் போடல, மேலே உள்ளதில் தான் ஸ்டிச்சஸ் போட்டிருந்தேன். கேன்லாம் இந்த ஸ்டிச்சஸ் போட முடியாது, ஏன்னா நம்ம அவசரத்துக்கு ஃபங்க்ஷன் போடும்போது ஒரு தையலில் தான் பிரிக்க முடியும், 2 தான் பிரிக்க முடியாது. இது உள்ளே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இது கேன் அட்டாச் பண்ண தையல், வேறு ஒன்றும் இல்லை. அது டவுட் கேட்காதீங்க. அது கேன் அட்டாச் பண்ண தையல். இப்போ வந்து நான் வந்து அயன் மட்டும் தான் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெடி ஆகிட்டு ரெண்டுத்தையும் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சேம் மெத்தடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் இதேமாரி ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பை மடித்து தைச்சிருவோம். ஒரு பக்கம் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இடுப்பை மடித்து தைச்சதுக்கப்புறம் அடுத்த பக்கம் ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் கேன் இருக்கிறதுனால கஷ்டமாக இருந்தது தைக்கிறதுக்கு, எடுத்து வச்சு தைக்கணும். பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் நல்லா நீட்டமாக இருக்கும், தெரியாது. இது குட்டி பசங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எல்லாமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது. பாருங்கள் நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ப்ளீட்டடும் அதிகம், எந்த ப்ளீட்டடுக்கும் எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது, கிராஸ் ஆகிடக்கூடாது, ஏதாவது துணி இழுத்து தைச்சிடக்கூடாது. அதுவே பார்த்து தைக்க வேண்டியதாக இருக்குது. அதே சேம் டைம் கேன் இருக்கிறதுனால வெயிட்டில் தையல் மிஷினை விட்டு கீழே போயிடும். அதுவும் பார்த்து தைக்க வேண்டியதாக இருக்குது. பேலன்ஸ் பண்ணி தூக்கி தைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு வழியாக தைச்சி முடிச்சாச்சு, ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து ஒன்ஸ் நம்ம தையல் இப்போ போட்டால் தான் அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் போட முடியாது, அதனால் இப்போயே போட்டுட்டேன். 2 தையலாக போட்டுட்டேன். கேனு 2 லைனிங்கு, ஒரு மெயின் கிளாத்து, அப்புறம் அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு பக்கம் அதே சேம் மெத்தடு. கேன் 2, லைனிங் 1, லைனிங் 2, கேனு, அப்புறம் மெயின் கிளாத்து எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழேருந்து ஒரு வாட்டி திரும்பி தையல் போட்டுக்கிட்டேன். ஏதாவது ஓரத்தில் தைச்சிருந்ததாக இருந்தால் கொஞ்சம் பிஃபோராக கூடி தைச்சிக்கிட்டேன். அதேமாதிரி இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இடுப்பை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி இப்போ ஜாயின் பண்ண மாதிரியே சேம் மெத்தடில் இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கிறோம். இடுப்பு மடித்து தைச்சாச்சு. அது கொஞ்சம் காமிக்கல, ஏன்னா கேமரா வச்சு தைக்க முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதனால் வச்சு தைச்சிட்டேன். இடுப்பை முன்னில் குட்டியாக ஒரு வாட்டி ஃபோல்டு பண்ணி இன்னொரு வாட்டி பெருசாக ஃபோல்டு பண்ணி தைச்சிட வேண்டியதான். ரோப் போகிற அளவுக்கு தைச்சிட வேண்டியதான். இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் இருக்கிறதுல ஈஸியான மெத்தட் ஸ்கர்ட்டு தைக்கிறது தான். ஆனால் இந்த குட்டிக்கு ஸ்கர்ட்டு தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
இதில் டாப் ஈஸியாக தைச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே டாப்பெல்லாம் சீக்கிரமாக தைச்சி முடிச்சிட்டேன். ஸ்கர்ட்டு தான் கேன் வச்சு அட்டாச் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இதுமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களால் ஷேர் பண்ண முடியலனாலும் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதுவே எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். வீடியோ அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். இதுதான் நம்ம தைச்ச ஸ்கர்ட்டு. அடுத்தது நம்ம தைக்க போகிறது டாப்பு தான். மேலே உள்ளது கொஞ்சம் இடுப்பு தெரிகிற மாதிரியே தைச்சேன். ஏன்னா ஆஃப் சாரியாகவும் வியர் பண்ணிக்கலாம். பாவாடை சட்டைனா குழந்தைங்க தானே, இடுப்பு தெரிஞ்சால் ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு பாவாடை சட்டையாகவும் வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கு வந்து இது நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோனையும் முந்தானி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து லைனிங் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ குழந்தைக்கு 5 இன்ச்சஸ், இப்போ வந்து 2 வயசு குழந்தைக்கு ஹைட்டு வந்து 10 வச்சுருக்கேன். இல்லை வயிறு தெரியக்கூடாது அப்படின்னா 12 வச்சுக்கோங்க. அதான் பாவாடை சட்டை இடம் இருக்கும். இது வயிறு தெரிகிற மாதிரி பேஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 10 இன்ச்சஸ்ஸு. உடம்பு வந்து சைடு உடம்பு வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னா இருங்க 14 வச்சுருக்கேன். 11 வந்துச்சு. 11 வந்துச்சு. 3 எக்ஸ்ட்ரா வச்சு 14 வச்சுருக்கேன். ஸ்டிச்சிங்காக மொத்தம் 14 வச்சுருக்கேன் ஹைட்டு சைஸு சைடில். இது 2 வயசு குழந்தைக்கு சைஸு. இது கண்டிப்பாக 2 வயசு டு 3 வயசு வரைக்கும் போடலாம் குழந்தைங்க. அந்த சைஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து நம்ம நெக்கும் ஹாம் ஹோலும் கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்லோவாகவே எல்லாத்துலேயும் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். பாதி பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுங்கள் சிஸ்டர், கொஞ்சம் ஸ்லோ மீடியமாக சொல்கிறீங்க, மெஷர்மெண்டெல்லாம் வந்து பேசிக் தெரியாதவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓப்பன் நெக்கு 2 வச்சுருக்கேன். அப்புறம் ஷோல்டரும் 2 வச்சுருக்கேன். ரெண்டுமே 2 வச்சுருக்கேன். அதோட நெக் வந்து நெக்கோட லென்த்து, அதாவது நெக்கோட லென்த்து 3 வச்சுருக்கேன். நெக்கோட நெக்கு நம்ம போட் நெக் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு லோ நெக்காக இருந்தாலும் 3 லோ நெக்காக தான் இருக்கும். 3 வச்சுருக்கேன் அவங்களுக்கு. அதுவுமே லைன் வரைஞ்சிக்கலாம். அண்டர் ஆர்மு 5 வச்சுருக்கேன். அண்டர் ஆர்மு 4 to 5 வச்சுக்கலாம். அண்டர் ஆர்மு நானுமே யோசனை பண்ணி தான் வச்சேன். 4.5 வச்சுருக்கேன். அப்புறம் 2க்கு 4 இல்லாமல் 5 இல்லாமல் 4.5 வச்சுருந்தேன். கரெக்டாக இருந்தது பாருங்கள். 3 இருந்தது. பேலன்ஸ் உள்ள ஷோல்ட்ரு 2, ஷோல்ட்ரு 2, அப்புறம் நெக்கும் 2. ஹைட்டு நெக்கோட ஹைட்டு 3 இன்ச்சஸ் நெக்கோட ஹைட்டு. இப்போ வந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கர்வ் வரைஞ்சிக்கலாம். 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த கர்வ் வரைய போகிறோம். அண்டர் ஆர்ம்லேயும் சேம் மெத்தடில் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கர்வ் வரைகிறோம். இப்போ கர்வ் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு மெயின் கிளாத்தில் எப்படி 2 பேருக்கும் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பெரிய 2 வயசு பொண்ணுக்கும் 4 வயசு பொண்ணுக்கும் எப்படி டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாத்து. ஆனால் வந்து இது வந்து நிறைய அளவு இருந்தது. எப்படின்னா மெயின் கிளாத்தில் நிறைய அளவு இருந்தது சாரீ கிளாத்தில். ஆனால் வந்து முந்தானியும் இதேமாரி வந்து ப்ளவுஸ் பீட்டும் தான் அதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து அது கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்தது இந்த கிளாத்தில். கீழே வந்து சாரீ கிளாத்தில் நிறையாவே இருந்தது ஸ்கர்ட்டில். ஆனால் வந்து ஸ்கர்ட்டில் உள்ளதை எடுத்து வைக்க முடியாது. 2 பேருக்கும் சேம் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கிளாத் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கரெக்டான மேட்சஸ் கிடைக்காது. ஏன்னா சாரியோட ஷேர்டும் வேறு கிளாத்தும் வேறு இருக்கும். அதனால் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் ஓரளவு மேக்ஸிமம் இதுலேயும் முடிச்சிட்டேன். எதுவுமே பண்ணலை. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து 1/2 மீட்டர் வந்து க்ரீன் கலர் வச்சுருந்தேன் ஏதாவது டச் பண்ணலான்ட்டு. ஆனால் அது எதுவுமே யூஸ் பண்ணல. சரி கீழே கர்வ் வரையலாம் அப்படின்ட்டு ப்ரோ சர்க்கிள் எடுத்து வரைஞ்சேன். அது செட் ஆகலை. சரின்ட்டு அப்புறம் கையாலே வந்து நம்ம டெக்னிக் காமிச்சாச்சு. எப்பயுமே போல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கையாலே ரவுண்டு போட்டாச்சு. ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் போட்டாச்சு. இதேமாரி கட் பண்ணி மெயின் கிளாத்லேயே அதேமாரி தான் இங்கே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதை குட்டி குட்டியாக அந்த எட்ஜஸ் மட்டும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை தான் நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி 2 பக்கம் உள்ள பார்டரை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை தான் ஹேண்டாக வைக்க போகிறோம். ஒரு குழந்தைக்கு ஒரு பார்டரும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பார்டரும் வைக்க போகிறோம். 2 பக்கம் மேலேயும் கீழே இருக்கிறத இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணதில் ஒரு குழந்தைக்கு இந்த பக்கமும் கீழ் சைடும் ஒரு குழந்தைக்கு மேல் சைடு ஒரு குழந்தைக்கு நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கோடு வரைக்கும் தான் 2 பக்கம் ஈக்குவல் பார்ட்ஸு. இது வந்து கொஞ்சம் கோடோட 1 இன்ச் கம்மியாக இருக்கிறதுனால கரெக்டாக இருந்தது. இப்போ அதே மெத்தடில் ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம கீழே கொடுத்துருக்க செமி சர்க்கிளையும் அதையும் ஷேஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவையும் அதே மாதிரி நம்ம டிவைட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைப் ஸ்லீவுக்காக நான் வச்சுருந்தேன், அதையும் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். பாருங்கள் 3 வச்சுருக்கேன். கீழே உள்ள லென்த்தும் 3 தான் இருந்தது. ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 2 இருந்தது. 2 3 வச்சுக்கலாம். நான் 3 வச்சுருக்கேன். கொஞ்சம் நமக்கு டைட்டும் இருக்கக்கூடாது, அதனால் ஐ பஃபுக்கு பேலன்ஸ் இருக்கிறத ஐ பஃபுக்கு வச்சுருக்கேன். அண்டர் ஆர்ம் 2 கர்வ் வரைஞ்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஐ பஃபுக்கு வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கையும் கீழே உள்ள பாட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிக்க போகிறோம். பேக் சைட்லேயும் அதே தான், சேம் மெத்தட் தான். கீழே பாட்டமையும் அதே தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஏதாவது முடிஞ்ச கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது எப்படி 3 டைப்பில் வியர் பண்ணலான்னு லாஸ்ட்டாக வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஆல்ரெடி தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக எப்படி இந்த வந்து பாவாடை சட்டையாகவும் பண்ணலாம், சோழியாகவும் வியர் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப் சாரியாகவும் வியர் பண்ணலாம் அப்படின்ட்டு 3 டைப்பில் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கர்ட்டில் தான் நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து நார்மல் மெத்தடு தான். ஸ்டிச் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும், புரியும் உங்களுக்கு. அதனால தான் வாய்ஸ் ஆஃப் பண்ணுறேன். இனிமேல் லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த 3 மெத்தடையும் எப்படி வியர் பண்ணலாம் குழந்தைங்களுக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட வாய்ஸ் முடிச்சிடுறேன். லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.